அண்மை செய்தி. இரும்பு நாகரிகம் தமிழ் மண்ணில் தோன்றியது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்த கருத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை டெல்லியிலிருந்து செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்தை பின்தொடர்ந்து ராகுல் காந்தி என்ன தெரிவித்திருக்கிறார்? வணக்கம். இந்தியாவினுடைய செழுமையான பாரம்பரியம் உலகிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புகழாரம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது எனவும் 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே உருக்கு இரும்பின் தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் அறிமுகமாகியது, தமிழ்நாட்டில் நடைபெற்ற தொல்லியல் துறை ஆய்வுகளில் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பியதில் இது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று காலை அறிவித்திருந்தார். இந்த தமிழக முதல்வருடைய இந்த கூற்றை மேற்கோள் காட்டி கருத்து தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இந்தியாவின் செழுமையான பாரம்பரியம் உலகிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது என்று புகழாரம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் சமீபத்திய தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பின் பயன்பாட்டை வெளிப்படுத்துகிறது எனவும் இது இரும்பு யுகத்தில் இந்தியாவின் ஆரம்ப முன்னேற்றங்களை காட்டுகிறது என ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் பங்களிப்புகள் நமது தேசம் முழுவதும் எண்ணற்ற மைல் கற்களுடன் இந்தியாவின் புதுமை மற்றும் ஒற்றுமையை பிரதிபலிக்கிறது எனவும் ஒவ்வொரு மாநிலம் சமூகம் குரலிலும் செழித்து வளரும் இந்தியாவின் உணர்வை கொண்டாடுவோம் என்று ராகுல் காந்தி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். லெட்ஸ் செலிப்ரேட் தி ஸ்பிரிட் ஆஃப் இந்தியா தட் thrives in every state, community and voice என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.